இவரு மட்டும் பல வருஷமா வந்து பாடுறாரு கொள்றாரு, நமக்கு எதையும் கத்துக் கொடுக்க மாட்டுறாரு. கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். இன்னைக்கு ரொம்ப நேரம் இழுத்துன்னு போக மாட்டேன். இழுத்துன்னு போங்க சாமின்னு சொன்னீங்கனாலும் இழுத்துன்னு போவேன். கொஞ்சம் ஒரு பாட்டா உங்களுக்கு பாடுறேன். நான் எந்த கிளாஸுக்கும் போல. எங்க பாருங்க, என்னை பத்தி ஒரே ஒரு 10 செகண்ட் மட்டும் சொல்றேன். என்னை பத்தி இல்ல, என் கதையை பத்தி, என் கதையை பத்தி. ஓகேவா? என்னை பத்தி நான் உயர்வ சொல்ல மாட்டேன். சிவன் கோயில் உட்காந்து எப்படி நான் பாட கத்துக்கணும்னா, இப்போ உங்களை போல எனக்கு வந்து யாரும் பாட கத்து கொடுக்கல. ஒரு டேப் அதான் அங்கங்க பாடுறது, அவங்கங்க செய்யறத வச்சு அந்த கோயில் எங்கனாலும் போய் அப்படியே பண்றதுதான். இப்போ நீங்களும் என்ன மாதிரியே இருக்கிறீங்கன்னு வச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே இருக்கிறீங்க. இன்னைக்கு பிடிச்சிங்கன்னா பாட்டு வீட்டுல போய் இதை நல்லா பழகிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒட்டிக்கும் இந்த டியூன். அதுக்கு என்ன பண்ணுங்க, யாரோட போன்லயாவது ரெக்கார்டிங் இருந்தா வச்சுங்க. வச்சு கூட யாருக்காவது ஆர்வம் இருந்ததுன்னா சொல்றேன். இல்ல இங்க பீச் காத்தோட காத்தா சுண்டல் மாதிரி வாங்கி துண்டு போறேன்றவங்களை பத்தி கவலை கிடையாது. என்னமோ இந்த பேப்பர் உங்க கையில இருக்கு. அந்த பேப்பர் வந்து சாதாரண பேப்பர்னு நினைக்காதீங்க. அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் பத்திரமா வைங்க. யாருக்காவது உடம்பு சேரலைன்னா அந்த பேப்பர்ல இருக்கிற பாட்டை தூக்கி அவன் தலையில வைங்க. அவனுக்கு பக்தி இருக்குதோ இல்லையோ, கோயிலுக்கு போவானான்றானோ என்ன தலை விதியோ எனக்கு தெரியாதவன், அவன் தலையில அதை வச்சு நல்ல விதமா நம்ம தயாரிச்ச விபூதி இருக்கு இல்லையா, ஒரு மாடு சாணம் போடும் போது காத்துன்னு இருக்கணுமா. நீங்க எல்லாம் காத்துன்னு இருக்க மாட்டீங்கல்ல, அப்படிதான் வந்து செய்யணுமா. ஒரு பசும் அந்த மாடு எத்தனை மணிக்கு கால சாணம் போடுதுன்னு பார்த்து, தாமரைப்பூ இலை இருக்குல்ல, தாமரைப்பூ இலை இருக்குல்ல, அந்த தாமரைப்பூ இலைய வச்சு அது சாணம் போடும் போது பிடிச்சிக்கணுமா. பிடிச்சு அது தரையில விழாம பசும் பால் இருக்கு இல்லையா, அதோட சுத்தமான பசும் பால் அதை போட்டு அந்த சாணத்தை பிசைஞ்சு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி, அதை யாரும் மற்றவங்க கைப்படாத தீட்டுப்படாத இடத்துல அந்த மாட்டு கொட்டாயில கூட நீங்க தட்டி வச்சு, அதை வாயால ஊதாங்கோல் வச்சு ஊதக்கூடாது. விபூதி செய்யும் போது பெட்ரோலை ஊத்தக்கூடாது. கறி இருக்குது இல்ல, அந்த இஸ்திரி பொட்டி எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த கறியை வச்சு வாயில ஊதாம அதையே சில கொட்டமச்சிகள்லாம் போட்டு அதை தூள் தூளாக்கி எப்படியாவது விசிறி வச்சு ஊதி நெருப்பு ஏற்படுத்தி அதுல எச்சி உஃபு உஃபுன்னு ஊதாம அதை அழகா பண்ணி நொறுக்கி ஜல்லாடையால சலிச்சு அதுல கொஞ்சம் விபூதி இப்படி வச்சு இந்த தேவரம் பாடல் வச்சு, எவனுக்கு வியாதி வருதோ அவன் வாயில கொஞ்சம் விபூதிய மந்திரமாவது நீருன்னு ஒரு பாட்டு ஒன்று இப்ப பாடும். 4 லைன் தான். அதை சொன்னீங்கன்னா அது பேராசெட்டமால் மாத்திரையா மாறும், இபுப்ரூஃபன் மாத்திரையா மாறும், அசிக்ளோஃபெனாக்கா மாறும், என்னென்ன ஆன்டிபயோட்டிக் இருக்கோ எல்லாவும் அந்த விபூதி மாறுமா. அதுக்கு மாறக்கூடிய தெய்வீக சக்தி சத்தியமா உண்டு. இவன் போய் 8ஆம் விபூதியை போய் கேட்பான் பங்கடையில், எங்க கொஞ்சம் விபூதி கொடுங்க தலையில பூசுறேன். அவன் எதையாவது மாவை கொடுத்துருவான், அதை அவன் வாயில கொட்டி அவன் வவுரெல்லாம் வந்து சீக்கிரம் செத்துருவான். இவர் விபூதி போட சொன்னாருங்க, அவர் இன்னும் 1/2 மணி நேரம் கூட இருந்திருப்பாரு போல, அதை செத்துட்டாருங்க சீக்கிரம். என்ன வந்து திட்டக்கூடாது. விபூதி தயாரிக்கிறதுனா இப்படிதான் தயாரிக்கிறது. ஒரு விபூதி மதுரையில போன தடவை சொன்னேன். மதுரையில மீனாட்சி அம்மனுக்கு நேரா இருக்கிற கம்பத்துல இருக்கு, நேரா பீச்சக்கை வாட்டத்துல மடப்பள்ளி சாம்பல் இருக்குமான்னு சொல்லி சொன்னேன். அந்த மடப்பள்ளி சாம்பல் எடுத்து மந்திரமாவது நீருன்னு நீங்க பாடி ஒருத்தனை விபூதியை விட்டுட்ட வாயில போட்டு அவனுக்கு தண்ணியை ஊத்தி படுடா, காலைல ஆஸ்பத்திரிக்கு போறேன்னா அது வரையும் உயிரோட தான் இருப்பான், சத்தியமா சாக மாட்டான். அதனால நீங்க என்ன பண்ணு, விபூதி அத மாதிரி தயாரிச்சு வச்சுக்கோங்க. அங்க 200 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க, இங்க 350 ரூபாய் கொடுத்து வாங்கினா எனக்கு தெரியாது. விபூதி தயாரிக்கிற முறை இப்படித்தான், சரிதானா? இப்ப எதுக்கு சொல்றேன்னா, விபூதியை வச்சுக்கிட்டீங்க, வச்சுட்டு ஒரு 2-3 பாட்டு பாடுங்கல்ல. வர வர நீங்க எனக்கு நீங்க வந்தீங்க பாடி, நீங்களே பாடுனீங்க, நீங்களே கதை சொல்லிட்டீங்க, எங்களுக்கு பாட கத்தே கொடுக்கலன்னா ஈஸியான பாட்டு நான் இதை நிறைய தடவை பாடி இருப்பேன். பாருங்க. மாதர் பீரை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி மாதர் பீரை கண்ணி
கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பில் புகுவேன் போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பில் புகுவேன். நீங்க பாடுங்க பாப்போம். மாதர் பேரை கன்னியானை மொட்டையா முடிக்கூடாது. மாதர் பேரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி. மொட்டையா முடிக்க கூடாது. பாட்டை மொட்டையா முடிக்க கூடாது. இப்ப நான் இருக்கிறேன், இந்த வாரம் மயிரோட வந்திருக்கேன். அடுத்த வாரம் மொட்டையா வந்தா என்ன பண்ணுங்க? ஐயோ இந்த மொட்டை அடிச்சிட்டான்னு பாப்பீங்க, வேடிக்கை சிரிப்பீங்கல்ல. அத மாதிரி பாட்டையும் மொட்டை அடிக்க கூடாது இல்லையா? நீங்க என்ன பண்ணி மாதர் பேரை கன்னியானே மகளான் மகள் அந்த மாதிரி சீக்கிரம் போக கூடாது. அதை எவ்வளவு மூச்சு ஒரு மூச்சு போகுதோ அந்த மூச்சு வரையும் இழுத்துட்டு போகணும். அத மாதிரி இத பாருங்க, அந்த லைன் முடிச்ச உடனே எங்களுக்கு பாட்டே வராதுங்க, போனா போகுது. இது செய்ய முடியாதா? இன்னும் இழுத்து போறேன், இழுத்துட்டே போவேன். உங்களால முடியாது. இப்ப ஒருத்தங்க நல்லா கொட்டாவியான்றாங்க. அதனால நீங்க இப்போ கொட்டாவி இல்லாம ட்ரை பண்ணுங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. அந்த மலையான் லைனே தயவு செய்து போக கூடாதுமா. போனீங்கன்னா பாட்டுல அழகு வராது இல்லையா? நம்ம ட்ரெஸ் எடுத்து போடுறோம், அப்புறம் தலையை இப்படி பாக்குறோம் இப்படி பாக்குறோம், இதெல்லாம் செய்யறாங்கல்ல. அதெல்லாம் செய்யாம ட்ரெஸ் எடுத்து போட்டு பைத்தியக்கார மாதிரி ரோட்ல போறதுக்கு சமம். நீங்க அந்த லைனை இழுக்காம போனீங்கன்னா இப்படிதான் கத்துக்கணும். அந்த காலத்துல குருகுலத்துல போய் சேர்த்துருவாங்க. என்னது குட்டி பசங்களா இருக்கும் பசங்களை போய் சேர்த்துருவாங்க. அந்த ஓதுவார் மூர்த்திக்கு அவங்க என்ன பண்ணணும்? ட்ரெஸ் துவச்சு கொடுக்கணும் இல்லையா? சாப்பாடு செய்ய போகணும், எல்லா வேலையும் செய்யணும். அவர் என்ன பண்ணுவாரோ அந்த காலத்துல சவரம் பண்ணுவாங்க. ஷேவிங் பிளேடு இப்ப எல்லாம் ஸ்டைல் பிளேடு கிடையாது. கத்தி மாரி வழுக்கு வழுக்கு இழுத்துட்டு போட்டு கத்தியால இழுத்துக்கிறது. அந்த ஓதுவார் கத்து கொடுக்குறவர் தப்பா இழுத்து அன்னைக்கு பிச்சுக்கிச்சுன்னு வச்சுங்க, மண்டையில வச்சு கொட்டு கொட்டு சாவு விட்டு கொட்டிட்டு வரான். அவன் என்ன பண்ண சொல்லு வரான். ஒரு நாளைக்கு 2 லைன் தான் கத்து கொடுப்பாரான். எத்தனை லைனு? 2 லைன். உங்களுக்கு இத்தனை பாட்டே கத்து கொடுக்க போறாங்க. மாதர் பேரிமா மரியாதை ஒழுங்குன்னு சொல்றான். அந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. அழகா சொல்லணும். ஓகேவா? அந்த மாதிரி கொட்டலாம் மாட்டாங்க யாரும். உங்களை சுதந்திரமா விட்டு வச்சுக்கிறாங்கன்னா ஒழுங்கா பாடிக்கணும். ஓகேவா? மாதர் பேரை கண்ணியானை மலையாள் மகளோடும் பாடி. இப்ப பாடுங்க. ஓகே. மாதர் பேரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி. ஓகே ஓகே, எல்லாம் முயற்சி செய்றீங்க. நான் எங்க பார்க்க போறேன் வெக்கப்பட்டு எல்லாம் சிரிச்சுக்கிறீங்க. போனா போகுது. இங்க பாருங்க. இதாச்சா? அடுத்த லைன் எழுதுறமா? மாத பேரை கண்ணி யாரே. நீங்க இதுக்கே திணறீங்கன்னா அப்புறம் எப்படி போறீங்களா? அது இப்பயே அது அழகா எடுத்துட்டு வாங்க. அப்படி
பாருங்க, உங்க வீட்டு குழந்தை தூங்க போது இப்ப பாட போறீங்க. உங்க வீட்டு குழந்தைன்னு சொன்னாதான் நீங்க நல்லா பாடுவீங்க. மாதவர் அப்படியே ஆடு. மாதர் பீரை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி மாதர் பீரை கண்ணியானை மலையான் பாடி போதோடு நீர் சுமந்தே புகுவார் அவர் பில் புகுவே யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போதே. இந்த இடத்துல ஒரு தடவை யாரும் சுவடுபடாது வரும்போது என பாதி பாட்டது. இப்படிதான் நீங்க பாட கத்துக்கணும். பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நாளைக்கு நான் சும்மா நிப்ப நீங்க எல்லாரும் பாடணும் சாமி. அன்னைக்கு மட்டும் நீங்க பாடிட்டீங்கன்னா நம்ம ஊரே ஜெயிச்சு போச்சு. யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போதே யாரும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போதே காதல் மடப்பிடியோடு களிறு பருவன கண்டே கண்டேனவத்திருப்பாதோ கண்டறி யாரென கண்டே கண்டேனவத்திருப்பாதோ கண்டறி யாரென கண்டேன் கண்டேனவர் திருப்பாதோ கண்டறியாதென கண்டேன். இந்த பாட்டு முடிச்சிட்டீங்கல்ல, திருப்பி வரணும். கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டே கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன். வேகமா வந்துட்டீங்களா? திருப்பி ஸ்லோ போனோம். கண்டேனவர் திருப்பாதோ கண்டறியாதென கண்டேன் கண்டேனவர் திருப்பாதோ கண்டறியாதென கண்டேன். மாதர் பீரை பாடுங்க. ஏன் விட்டீங்க? நீங்க பாடினே வாங்க. அம்மா கொஞ்சம் செருப்புலாம் யாரும் விடுங்க, அந்த பக்கம் விடுங்கம்மா, தள்ளி விடுங்கம்மா, கோயில் வசப்படி வரக்கூடாது. அம்மா இங்க பாருங்க, அந்த அந்த ராகத்தை விடக்கூடாது. விடுறீங்கல்ல, அது விடக்கூடாது. விடாம புட்டிச்சீங்கன்னா அடுத்த லைனுக்கு நீங்க தாவி இருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல கும்பலா யாரும் 4 நீங்க பாருங்க, கம்பெனியா உட்காந்துக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ண எப்படி பாடுறது? பாடுறது சிவபெருமான்கிட்ட பாடுறது, என்கிட்ட பாடுறது கிடையாது. எனக்கு பாராட்டு வாங்குறது கிடையாது இல்லையா? 2 லைனை விட்டுட்டு நைஸா எல்லாரும் அமைதியாவே உட்காந்து இருந்தா என்ன அர்த்தம்? இது
அடுத்த லைனுக்காக ஒண்ணு போயிருக்கணும். நீ பாடு கம்மனு தான். என்னது அது? தப்பு தானே அது? பாடுங்க போ. என்ன லைனை விட்டீங்க? யாதும் சூரோடு படாமல் விட்டுட்டீங்களா? என்ன லைனை விட்டுட்டீங்க? போதோடு நீ ஒரு லைனை பாட்டு. இது என்ன அநியாயம் நீங்க பண்றது? பாடுங்க. எல்லாம் தூக்கம் வந்து நான் போனீங்களா? மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதோடு நீர் சுமந்தேட்டி புகுவார் அவர் பில் புகுவேன் யாரும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போதே யாரும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போதே காதல் மடப்பிடியோடு களிறு பருவன கண்டேன் கண்டேனவர் தீரு பாதோ கண்டறியாதென கண்டேன் கண்டேனவர் திருப்பாதோ கண்டறியாதென கண்டேன். அப்புறம் கண்டேனவர் திருப்பா. சூப்பர். கண்டறியாதென கண்டே கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டே கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டே மாத பீரை கண்ணி யானே மலையான் மகளோடும் பாடி. நீங்க பாடின்னு வாங்க பாப்பா முழுசா. அதோட அடுத்த பாட்டு போலாம். நீங்க பண்றது லிரில் சோப்புக்கு ஒரு பொண்ணு ஒன்று ஆடின்னு வரும். அத மாதிரி நீங்க ஆடுறீங்க. அதே மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் பண்றது கோஷ்டத்தால என்ன ஆகுது, எல்லா ராகம் வந்து லிரில் சோப்புக்கு ஒரு பொண்ணு ஆடின்னு வரும். அந்த மாதிரி பண்றீங்க. அதே மாதிரி சொல்லக்கூடாது. அப்படியே பாருங்க. அப்படியே இந்த நெஞ்சில இருந்து வரணும் ஈரம். இந்த நெஞ்சில ஈரம் உங்க குழந்தைங்க மேலாம் காட்டுறீங்கல்ல, சுவாமிக்கு காட்டணும். அப்படியே தனியா நின்று நீங்க ஒரு தீவுல தவிக்கும் போது எப்படி கத்துவீங்க? தனியா ஒரு தீவுல மாட்டிக்கிட்டீங்கம்மா, யாருமே இல்ல, சாமியை கூப்பிடுறீங்க. எப்படி கூப்பிடுங்க? கூப்பிடுங்க சாமி. எப்படி கூப்பிடுங்க? இடியே இடிச்சு மலையான் மகளோடும் பாடி. இப்படி வரணுமா? நெஞ்சி பொழக்கணுமா? தூக்கம் எங்கம்மா வருது உங்களுக்கு எல்லாம்? கோட்டுவா என்னென்னமா வர்றது? அப்படியே அந்த சுவாமிக்கு பண்ணீங்கன்னா சுவாமி கண்ணை திறந்து பார்ப்பான். நீ வாடு என்ன இதெல்லாம் அசிங்கமானவா? அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம இங்க பாட வந்துக்கிறோம், சாமிக்காக பாட வந்துக்கிறோம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்கவே கூடாது இல்லையா? நல்ல மனசு பொழந்து பாடணும். ஒரு பாட்டம் பாடுங்க பாப்போம். இதான் லாஸ்ட் சாய்ஸ்.
அதை வளைக்கணும். அங்க பாருங்க, வளைக்கணும். போதோடு நீர் சுமந்து அப்படின்னு கூட போதோடு நீர் நீங்க ஆடணும். முதல்ல நீங்க எல்லாம் ஆடணும். உங்களுக்கு ஆடுறதுக்கு என்ன எதிர்க்க இப்படி இப்படி இன்னுங்க அதுல என்ன எனக்கு ஒரு ஏஞ்சி தை திக்கிற ஆட சொல்றோம். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பில் புகுவே. சூப்பர் சூப்பர். அருமை. சூப்பர்மா. சூப்பர்மா. பிரகாசம். Wonderful. அருமை. ரிப்பீட் பண்ணுங்க. மாதர் பீரை கண்ணியாரை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் ஒரு பாட்டு பாடும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப ஒருத்தவன் நின்று பாடுறானே கழுத மாதிரி கத்தின் கிடக்குறானே பேசாம கேட்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும் தான் உங்களுக்கு நான் சொல்றேன் இல்லையா. இப்ப பாடலாம் ஒரே ஒரு பாட்டு. நம்ம நெக்ஸ்ட் மந்திரமாவது நீர் போயிடும். மாத பீரை கண்ணியாரை மலையான் மகளோடும் பாடி மாத பீரை கண்ணியாரை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பில் புகுவே. யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போதே காதன் மடப்பிடியோடு களிரே பருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதோ கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதோ கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டு கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டு கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டறியாதன கண்டேன்னு சொல்லும் போது மொட்டையா கண்டறியாதன கண்டேன்னு கூடாது. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்படி இனிமையா வந்து முடிக்கணும் இல்லையா. அதை பண்ணும். இப்ப அதே மாதிரி டியூன் பிடிச்சிட்டீங்கல்ல. இப்போ மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு போடலாமா போடலாமா. ஏட்டில் வருதா அடபாவே என்ன உருடான்றீங்களா. மந்திரமாவது நீரு மொட்டையா கூட மந்திரமாவது நீரு. நல்லா ஏத்திட்டு போய் மேல விடணும் லைன. சாமியோட லைனை கீழே விடக்கூடாது, மேல போய் விடணும். பாடுங்க பாப்பா ஒரு லைன். மந்திரமாவது வானவர் மேலது நீரு. அந்த ஒரு லைனுக்கு அடுத்த லைன் என்ன தெரியுமா? வானவர் மேலது நீர். மேல இருக்கிற தேவர்கள்லாம் உபதி புட்டுக்கிறானா. அப்ப நீங்க இப்படி மந்திரமாவது நீர்
உங்க குரல் அப்படி ஏறி விண்ணோலகத்துக்கு போனோம். சும்மா உட்காந்து ஏதோ வந்து மந்திரமாவது இப்படின்னு பாட்டு பாடக்கூடாது. அழகா அது நல்லா பாடணும். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. பாடுங்க. உடைக்கணும். வண்டி நேரா எடுத்துட்டு போய் மெரினா பீச்சுக்கு ஓடுறதுன்னா சர்றன்னு போய் செவுத்துல அடிக்கூடாது. அப்படி திருப்பி வருது. அப்படி திரும்ப போனா என்ன ஆகும்? செவுத்துல வச்சு முட்டி வாய் மூஞ்செல்லாம் போடும். அதே மாதிரி தான் சில பேர் உங்களுக்குள்ள நல்ல திறமையெல்லாம் இருக்கும். உங்களுக்குள்ள நல்ல அருமையான திறமையெல்லாம் இருக்கும். ஏன்னா லேடிஸ் வாய்ஸ் இல்லையா, அருமையா சூப்பரா வரும். என்னை விட நல்லா வரும். ஆனா முயற்சி பண்ணுங்க. இப்ப யாரும் பேசி சிரிக்காம கொஞ்சம் தயவுசெய்து முயற்சி பண்ணலாமா? ஒரு தடவை கொடுங்கம்மா கொட்டாவி. இப்ப பாருங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு. சுந்தரமாவது நீருன்னா அழகு நமக்கு. இப்ப என் முகம் இது மொட்டை முகமா பார்த்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கு. விபூதியோட பார்த்தா எப்படி இருக்கு? சுந்தரமா அழகு தான். சுந்தரமாவது நீரு. அப்படியே அந்த கடைசி மூச்சு முட்டி தேவரம் பாடி மாரடிச்சு சேர்த்துட்டாருன்னா போனா போதும். ஓகேவா? தேவரம் பாண்டாருங்க கோயில்ல உங்க வீட்டுக்காரு மாரடிச்சு சேர்த்துட்டாருன்னா எங்க வீட்டுல ஓகேன்ட்டுவாங்க இல்லையா? சுந்தரமாவது நீருன்னு இதுக்கு பிடிச்சுன்னு இருக்கக்கூடாது. சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செத்துவர்வாய் உமை பங்கள் திருவாயார் திருநீரே. பாருங்க, ரொம்ப உடைஞ்சி கடைசி லைன் வரும்போது கண்ணு பிச்சு அழுவாங்க. வேலை அங்க பாருங்க, கையெடுத்து நின்று கும்பிட்டு கேக்குறேன் பாத்தீங்களா? அத மாதிரி உங்களுக்கு உருக்கம் வரணும். அப்ப நான் பாடுறத அவர் கேட்கறதால அவருக்கு என்ன ஆகுது? உருக்கம் வருது. ஐயோ இதுல என்னமோ இருக்குதுடா இந்த பாட்டுல நினைக்கிறேன் இல்லையா? நீங்க ஏன் நினைக்க மாட்டீங்க? லாஸ்ட் பாட்டு லாஸ்ட் வரி பாருங்க. செந்தூவர்வாய் உமை பங்கள் திருவாலவாயார் திருநீரே. உடம்புல இருக்கிற நரம்பு எல்லாம் வந்துடணும், இதயத்துல இருக்கிற ரத்தம் எல்லாம் வாயில வந்துடணும். என்ன சொல்றாங்க? திரு ஆலவாயினா என்ன ஊரு? மதுரையில் இருக்கிற அந்த விபூதி பத்தி சொன்னேன் இல்லையா? செந்துவர் வாய் உமை பங்கன் உமையவளாகிய மீனாட்சியை சாமி பக்கத்துல வச்சுக்கிற அந்த ஆலவாயாரோட திருநீர் எவ்வளவு முக்கியத்துவமோ அதுதாண்டா திருநீரோட முக்கியத்துவம். அதை சாப்பிட்டா என்ன சொன்ன? தீராத நோயெல்லாம் நீங்கிடுன்னு சொன்னல. இப்ப பாடலாமா? அழகா பாடலாமா? ஒண்ணு பாட முடியாதவங்க அப்படியாவது பண்ணலாம். சும்மா அப்படியே விட மாட்டாங்க, இப்படியே பண்ணக்கூடாது. ஏதோ பண்றானேன்னு அதுல கொஞ்சம் மயங்கணும். ஓகேவா? மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு பாருங்க. இதுல இன்னும் உள்ள போனா போச்சா? போச்சா? இப்படி வரணும். அது உங்களால இப்ப செய்ய முடியாது இல்லையா? அதனால ரெண்டோட முடிச்சுட்டு போயிடுறேன்.
மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் நாய் உமை பங்கள் திரு ஆலவாயான் திரு நீரே. இதுதான் இந்த ரெண்டு பாட்டு. நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பாட்டு எல்லாத்தையும் கத்து கொடுத்துடலான்னு ஒரு பேராசையில வந்தேன். ஆனா எல்லாத்தையும் கத்து கொடுக்க முடியல. இந்த ரெண்டு மட்டும் திருப்பி ரிப்பீட் பாடிட்டு ஐயருக்கு நம்ம வழி விட்டுடலாம். சரிதானா? பாடலாமா? இது வரைக்கும் பாடாதவங்க கூட தயவு செய்து பாடலாம். எனக்காக இல்ல, உங்களுக்காக பாடி வச்சீங்க இல்லையா? உங்களுக்காக பாடி வச்சீங்க. ஒரு நாளைக்கு தேவைப்படும் இல்லையா? மாறி இந்த பக்கம் லைட்ஸா அழிக்குதுங்க, யாருமே இல்ல பக்கத்துல மாத்திரை வாங்கி கொடுக்கறதுன்னும் போது மந்திரமாவது நீ அப்பான போற செத்தா போனா போகுது, மாறு அந்த பக்கம் வழி வந்ததுன்னா பீச்சகை பக்கம் போனா போகுதுன்னா மந்திரமாவது நீர் பாத்தீங்கன்னா சிவபெருமானோட ஆடு இறங்கி வந்துருவான். ஏய் போட்டாங்க முதல்ல போனான்னு என்ன கூப்பிடுறாங்கன்னா போடான்னுடுவான் இல்லையா? ஆஸ்பத்திரிக்கே போக தேவை, நீங்க என்ன நம்புங்க. ஆமா, சிவகணம் வந்து கூப்பிட்டோம், ஐயா அம்மா உங்களை ஐயா கூப்பிட்டாருமா போலாமா? ஆமா, அதனால இதை ஞாபகம் வச்சுங்க. 4 லைன் தானே, சும்மாவது உங்களுக்கு அந்த வேலைக்கும் போது மந்திரமாவது நீர் நல்லது நீர் அது போயிடும். ஆமா, பாடலாமா? மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் தாய் உமை பங்கள் திரு ஆலவாயான் திரு நீரே. மதுரையில இருக்கிற ஆலவாய் சொக்கன் சுந்தரேஸ்வரர் சொக்கநாத சுவாமி உங்களை வந்து என்னான்னு கேட்பார். என்னதாம்மா உனக்கு வேணும்? கீரைப்பாளையத்துல இருந்து கூட்டினே இருக்கிறேம்மா, என்னதாம்மா உனக்கு வேணும்? சாமி இங்க வரமாட்டாரு அங்க வரமாட்டாருன்னு யோசிக்கணும், உங்களோட மூடத்தனம். எங்க இருந்து கூட்டிங்கனாலும் சாமி வருவார். ஞாபகம் வச்சுங்க. ஒரு கஷ்டத்துக்கு நான் கூப்பிடுறேன், சாமி வர. ஆமா, சாதாரண கஷ்டத்துக்கெல்லாம் கூப்பிடுவேன். சாமி என்ன சாமி பண்றது தெரியலையே, சத்தியமா சொல்றேன். உங்க கோயில்ல உட்காந்து சின்ன சின்ன கஷ்டத்துக்கு கூட நான் கூப்பிடுவேன், சாமி வருவார். சொன்ன நம்பாதவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? சின்ன சின்ன கஷ்டம் இது மாதிரி இங்க நாளைக்கு 4 பண்ணணுமே சாமி, என்ன வழின்னு தெரியலையே, அதுக்கு ஏதோ ஒரு வழி ஒண்ணு வரும். அதுலதான் சாமி வருவார். உங்க எதிர்க்க சாமி வந்து பயங்கரமா ஆடிட்டு நான் கண்டா சாமி நான் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன், அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு செயலால காட்டுவார் சாமி. அதை நம்புங்க, நம்மனா நல்லா இருக்கும். லாஸ்ட்ல இந்த மாதர் பேர் கன்னியானை மட்டும் ஒரு தடவை பாடிடுங்க, பினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். 2 நிமிஷம் சாமி பாடலாமா? தெம்பாகிறீங்களா?
அருமையா பாடுனீங்க. நம்ம பாடுற பாட்டு வந்து நான் இவ்வளவு தூரம் கத்துக் கொடுத்த பாட்டு வந்து நீங்க எல்லாம் பேப்பர் வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போய்க்கிறீங்க. ஸ்கூலுக்கு போகாத பாட்டு படிக்க தெரியாத ஒரு சிலர், உதாரணத்துக்கு யாரும் கேட்டா இந்த அம்மா, நான் காட்டிட்டு போறேன் உங்களுக்கு. இந்த அம்மா இவங்க கிட்ட புக்கும் கிடையாது, பேப்பரும் கிடையாது. என்னை பேந்த பார்த்தாங்க, உள்ள நேரமா பார்த்துருந்தாங்க. கடைசியா ஒரு தடவை பாட விட்டீங்க. அப்ப அவங்களே பாடுறாங்க, மாதர் பிறை கன்னியாரேன்னு அவங்களே பாடி அவங்களே பாடுறத நான் பாக்குறேன். அப்போ ஒண்ணுமே பேப்பர் இல்லைன்னா கூட நம்ம பாட வைக்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த விதம் அவங்கள போய் சேருது பாருங்க. அவங்கள்ட்ட பேப்பரும் கிடையாது, ஒண்ணு பாருங்க அப்படி உட்காந்துக்கிறாங்க எதிர்க்க. அவங்கள பெருமைப்படுத்தணும்னு சொல்லல நானு. இது வந்து ஒண்ணுமே விளங்காம உட்காந்து இருக்கிறாங்க, ஒண்ணுமே தமிழ்ல வரி கூட கிடையாது. அதை கண்டுபிடிச்சு பாட வச்சுக்குது பாருங்க. அதான் தேவார பாட்டோட மகிமை. நம்ம யாரையும் நான் இப்ப இவங்களை இப்ப பாராட்டுறதால தம்பி நான் மாசம் உனக்கு 5000 செக் கொடுத்துறேன் தர போறாங்க, ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு விளங்கணும். சாதாரண சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்ப வீட்டுக்கு போச்சுன்னா என்ன பண்ணும், அப்போ ஒரு குழந்தைய கூட தூக்க வைக்கும் இந்த பாட்டு இல்லையா? இந்த பாட்டு 2 பழகுங்க. இந்த பேப்பர் அடுத்த வாரம் கண்டிப்பா எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரலனால போனா போது இன்னொரு 100 காப்பி இதுல எடுத்துட்டு வர சொல்றேன். இதுல இருக்கிற மீதி பாட்டை அடுத்த வாரம் ஃபுல்லா பாடி வாங்கல, கஷ்டப்படுத்த மாட்டேன். பாதி கதை சொல்றேன், அழகா கேட்டு பாதி மட்டும் பாருங்க. சரியா? நல்லது. நம்ம